ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காலையிலக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சத்தான பச்சை பயிறு இட்லி தோசை பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு வெள்ளை பூசணிக்காய் வச்சு கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு சூப்பரான அருமையான கூட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சேனலில் போய் பார்க்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டாக நம்ம எப்பயும் மாதிரி அரிசிக்கு தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே அரிசியை இதுக்குள்ளே போட்டாச்சு. இன்றைக்கி வெண்பூசணிக்காயில் கூட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கடலைப்பருப்பை அப்படியே நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு பல், ஒரு பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணி எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை மூடி போட்டு விசில் வச்சுட்டோன்னா போதும். நான் விசில் ஒரு 5 விசில் வச்சேன். சிம்மில் தான் வச்சேன், ஏன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட ஃபுல்லாக எல்லாமே கொட்டி வந்துடும். அதனால் சிம்மில் ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு இறக்கிக்க போகிறேன். இதுக்கு தொட்டுக்கு கத்திரிக்காய் கூட்டு தான் பண்ண போகிறேன். அதுக்கு கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்குங்க. கைவிடாமல் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது கத்திரிக்காய் எல்லாமே ஓரளவுக்கு லைட்டாக வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு மூடி போட்டுடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா கத்திரிக்காய் வெந்து வரட்டும். காலையிலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இன்னும் மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். கத்திரிக்காய் லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு மெதுவாக இந்த மாதிரி கிண்டி விட்டு அப்படியே திரும்பவும் லைட்டாக மூடி போட்டு வேக வைங்க. கருவேப்பிலைக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு வரமிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு செய்யணும். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுவோம். நேற்றே இந்த மாதிரி பச்சை பயிறு இட்லி தோசைக்கு மாவு அரைச்சாச்சு. இதுக்கு நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, 1 கப்பு பச்சை பயிறு எடுத்திங்கன்னா 1/4 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கூடவே வெந்தயம், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு 5 மணி நேரம் கழித்து அரைச்சி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் இந்த மாதிரி செஞ்சிடலாம். மறுநாள் காலையில் எடுத்து இது கூட உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக மாவு ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ கத்திரிக்காயும் நல்லா தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இட்லிக்கு மாவு தயாராக இருக்குது. இட்லி பாத்திரத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாவு எல்லாத்தையுமே ஒரு சைட்லேயுமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஹை ஃப்ளேமில் வைங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த இட்லி பிளேட்டெல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாவை விதைகளை நீக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சட்னியில் சேர்த்து நல்லா கலந்துட்டிங்கன்னா சூப்பரான சட்னி தயாராகிடும். இப்போ சட்னியை நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு ஏற்கனவே நம்ம குக்கரில் வச்சுருக்கோம்ல, அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சுடணுன்னா கடுகு, கொஞ்சமாக சீரகம், சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ஒரு வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடியாகி வந்துருச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நமக்கு இன்னும் கூட்டு ரெடி ஆகலை. இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லியிலேருந்து அந்த இட்லி எல்லாத்தையுமே எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக இட்லி எடுத்தாச்சு. பாப்பா தோசை தான் கேட்டாங்க, அதனால் பாப்பாவுக்கு தனியாக தோசை. இப்போ இந்த இட்லி தோசைக்கும் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா
நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் இட்லி தோசை அப்படின்ற பேரில் வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் இட்லி தோசைலாம் நான் பண்ணியிருப்பேன். சத்தான இட்லிலாம் நிறையா போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த பச்சை பயிறு இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேட்டில் பரிமாறி சட்னி சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி. அரிசியே சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கத்திரிக்காவும் ரெடி ஆகிருக்கு. அதையுமே நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. பருப்பு குழம்பும் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள், இதை இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தாளிப்பை கொட்டிடலாம். நான் ஆனால் அப்படி பண்ண மாட்டேன். இதை நல்லா மசிச்சிருவேன். மசிக்கும் போது உங்களுக்கு வந்து இதில் சேர்த்த பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஆகும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றா மசிச்சிருவேன். மசித்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட மல்லித்தலை இருந்தால் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. நான் வந்து என்கிட்ட இல்லாததுனால சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பரிமாறினீங்கன்னா போதும். சுவையான வெள்ளை பூசணிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.